நெல்லிக்குப்பம் என்ற கிராமத்தில் 2 மீனவர்கள் நண்பர்களாக இருந்தனர். ஒரு நண்பரின் பெயர் ஜெகதீஷ், மற்றவன் பெயர் பிரகாஷ். இருவரும் தினமும் காலை நேரத்தில் கட்டுமரத்தில் ஏறி மீன் பிடிக்க செல்வது வழக்கமாக கொண்டிருந்தனர். ஒரு நாள் காலை நேரத்தில் இருவரும் வழக்கம் போல் மீன் பிடிக்க சென்றனர். அன்றைய தினம் மாலை நேரம் ஆகியும் கூட இருவர் வலையிலும் போதுமான மீன்கள் சிக்கவில்லை. மிக குறைந்த அளவிலே மீன்கள் மாட்டின. கரையை அடைந்த இருவரும் தங்களுக்கு கிடைத்த மீனை பங்கிட்டு பார்த்தனர். நண்பனே, இந்த மீன்களை விற்று அதில் கிடைக்கும் பணத்தில் நம் இருவர் குடும்பத்திற்கும் போதிய உணவுப் பொருட்களை வாங்கி சமைப்பது கடினம். அதனால் மீன் விற்று கிடைக்கும் பணத்தினை நம்மில் ஒருவரே எடுத்துக்கொள்ளலாம் என்றான் பிரகாஷ். அப்படியானால் நீயே எடுத்துக்கொள். நீதான் மனைவி மக்களோடு இருக்கிறாய். உன் குடும்பத்தை வறுமையில் வாட விடாதே. நீயே எடுத்துக்கொள் என்றான் ஜெகதீஷ். இல்லை நண்பனே, உன் குடும்பத்தில் 2 நபர்கள் அதிகமாய் இருக்கின்றனர். அதனால் நீதான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றான் பிரகாஷ். இல்லை நண்பனே, இல்லை. கண்டிப்பாக நீதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். உன் குடும்பத்தை வறுமையில் தவிக்க நான் என்றுமே விடமாட்டேன் என்று அழுத்தமாக கூறினான் ஜெகதீஷ். பிரகாஷும் ஜெகதீஷும் ஒருவரை ஒருவர் இவ்வாறு விட்டு கொடுக்காமல் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். அந்த நேரத்தில் திடீரென சத்தம் கேட்டது. இருவரும் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தனர். அங்கே கடற்கரையில் ஒரு அழகிய பெண் நடந்து வந்து கொண்டிருந்தாள். அந்த பெண்ணை பார்த்த மாத்திரத்தில் இருவரும் திகைப்புடன் வாயடைத்து போயினர். அந்த பெண் தேவதை போன்று காட்சி தந்தாள். அந்த பெண்ணின் முகத்தை இருவரும் உற்று பார்த்தனர். மீனவர்களே, என்ன அப்படி பார்க்கிறீர்கள்? நான் தான் இந்த கடலில் வசிக்கிற கடல் தேவதை. நீங்கள் இருவரும் ஏதோ வழக்கு நடத்தி கொண்டிருப்பது போன்று தெரிகிறது. அது என்னவென்று அறிந்து கொள்ள வேண்டி உங்கள் அருகில் வந்தேன் என்றால் கடல் தேவதை. தேவதையோ, உன்னை சந்தித்ததில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். நாங்கள் இருவரும் பிடிக்கின்ற மீன்களை பங்கு போட்டுக் கொள்வோம். இப்போது எங்களுக்கு குறைந்த அளவிலே மீன்கள் கிடைத்துள்ளன. என் குடும்பம் வறுமையில் வாடும். அதனால் மீன்களை எடுத்துக்கொள் என்றான் என் நண்பன். என் குடும்பத்தை பற்றி எனக்கு கவலை இல்லை. அவன் குடும்பம் வறுமையில் வாடக்கூடாது என்பதற்காக தான் எல்லா மீன்களையும் விற்று கிடைக்கின்ற பணத்தை என் நண்பன் எடுத்துக்கொள்ளட்டும் என்று சொல்கிறேன். என் நண்பனோ அதனை மறுத்து என்னை எடுத்துக்கொள்ளும்படியாக சொல்கிறான். நீயே அவனுக்கு எடுத்து கூறி அவன் குடும்பத்தை வறுமையில் இருந்து காப்பாற்று என்றான் பிரகாஷ். கடல் தேவதையோ சிரித்தபடியே இருவரையும் நோக்கியது. நீங்கள் இருவரும் ஒற்றுமையுடன் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்காமல் உங்கள் குடும்ப நலன் கருதியே பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் குடும்பத்தின் மீது நீங்கள் வைத்திருக்கும் அன்பும் உங்கள் நல்லெண்ணமும் என்னை மிகவும் கவர்ந்து விட்டது. அதனால் உங்கள் இருவருக்கும் உதவி புரியவே வந்துள்ளேன் என்றால் கடல் தேவதை. பிறகு பிரகாஷ் முன்பும் ஜெகதீஷ் முன்பும் 2 மூட்டைகள் தோன்றின. கடல் தேவதையும் அங்கிருந்து மறைந்தாள். இருவரும் அந்த மூட்டைகளை பிரித்து பார்த்தனர். அந்த மூட்டைகளில் நிறைய பொற்காசுகள் காணப்பட்டன. இருவருமே அதனை தங்கள் ஒற்றுமைக்கு கிடைத்த பரிசாகவே நினைத்து கொண்டனர். அதை கொண்டு பெரிய பணக்காரர்கள் ஆயினர். சிறிய எறும்பும் பட்டாம்பூச்சியும். ஒரு அழகான காட்டில் ஒரு சிறிய எறும்பு வாழ்ந்து வந்தது. அந்த எறும்பு மிகவும் கடினமாக உழைப்பவன். நாள் முழுவதும் தன் உணவை சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டிருப்பான். அவன் எப்போதும் கோடை காலத்தில் உணவை சேகரித்து வைத்துக் கொண்டு மழை காலத்தில் அதை உண்டு வாழ்வான். அதே காட்டில் ஒரு பட்டாம்பூச்சியும் வாழ்ந்து வந்தது. பட்டாம்பூச்சி எப்போதும் அழகாக ரெக்கைகளை விரித்து பூக்களுக்கு இடையே பறந்து திரிந்து கொண்டிருக்கும். அவள் எப்போதும் பாடிக்கொண்டே இருப்பாள். ஏன் இவ்வளவு கடினமாக உழைக்க வேண்டும்? வாழ்க்கை என்பது மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஒரு நாள் கோடைக்காலம் முடிந்து மழைக்காலம் வந்தது. மழை நாட்கள் தொடர்ந்து வந்தன. எறும்பு தன் வீட்டில் அமைதியாக இருந்தான். அவன் சேகரித்த உணவு அவனுக்கு போதுமானதாக இருந்தது. ஆனால் பட்டாம்பூச்சிக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அவளால் எங்கும் பறந்து சென்று சேவலும் ரத்தின கல்லும். அது ஒரு அழகிய பனிக்காலம்.
சேவல் ஒன்று வழக்கம் போல் காலையில் எழுந்து அதற்கான உணவை தேட தன் நண்பர்களுடன் கிளம்பியது. அந்த சேவல் தொலைவில் ஒரு குப்பை கிடங்கை கண்டது. அந்த குப்பை கிடங்கில் ஏதாவது உணவு கிடைக்குமா என்ற எண்ணத்துடன் கிளற ஆரம்பித்தது. அப்போது அந்த சேவலுக்கு விலை மதிப்பில்லாத ரத்தின கல் ஒன்று கிடைத்தது. அந்த கல்லை சேவல் திருப்பி திருப்பி போட்டது. அதை கண்ட மற்றொரு சேவல் வருத்தமுடன், இந்த கல் நமக்கு கிடைத்தது என்ன பயன்? ஒரு ரத்தின வியாபாரியின் கையில் இது கிடைத்திருந்தால் அவனுக்கு இதன் மதிப்பு தெரியும். நமக்கோ இந்த கல்லை விட சிறிது தானியம் கிடைத்திருந்தால் அதுவே விலை மதிப்பில்லாத பொருளாக இருந்திருக்கும். இந்த கல் நமக்கு உதவாது என்று கூறியது. நீதி ஒருவருக்கு பயன்படும் பொருளோ அவர்களுக்கு சிறந்ததாகும்.